ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல் பயங்கர ஹை வோல்டேஜான ட்ராக்கு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் வந்து காத்துட்டு இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ். அதோட ஹைலைட் என்னென்னா, ப்ரமோலேயே வந்து அதை காமிச்சது தான் அதோட ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். ரசிகர்களை காக்க வைக்காமல் ரொம்பவே சூப்பராக இந்த பக்கம் வந்து, ஆனால் ஹீரோயின் செம்ம கோவத்தில் இருக்காங்க, எங்கள் அம்மாவை ஏமாற்றி என் கழுத்தில் தாலி கட்டிட்டுன்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ இவங்களை ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்றா சேர்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோயினோட அம்மா ஒரு பக்கம் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து உன் பேரன் கையில் கொடுக்காம நான் டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோட சந்தோஷத்தோடு இருக்காங்க. இன்னொரு சைடு பாட்டி, எப்படியோ என் பேத்தியையும் என் பேரனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என் ஆசை நிறைவேறிடுச்சு போடி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நினப்பு. 4 பேரும் ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் எப்போ வெடிக்க போகுது, வெளிவரப்போகுது அப்படின்னு தெரியலை. பயங்கர ஹை வோல்டேஜான ட்ராக்காக இருக்கும். திருமணத்துக்கு பிறகு நம்மளோட ரேவதி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சில புகைப்படங்கள்லாம் அந்த தாலியோட நெத்தியில் குங்குமத்தோட ரொம்ப அழகான பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பியூட்டிஃபுல்லான ரீல்ஸ் எல்லாமும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் நடிக்கிற நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரோடவும் சேர்ந்து லேடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சாரீ, அந்த தாலி, குங்குமம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் சுடியில் பார்த்துட்டு இருந்தோம், இனிமேல் சாரியில் பார்க்க போகிறோம். இந்த லுக்குமே ரேவதிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது.